ஹலோ எவ்ரிவன். அமேசான்லேருந்து ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. அந்த பேக்கேஜ் என்னன்னு பிரித்து பார்த்தா நமக்கு தேவையான ஒரு எக் பாய்லர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நாளாக அமேசானில் பார்த்து எது ரிவ்யூ நல்லா இருக்குன்னு பார்த்து ஆர்டர் பண்ணது தான் அந்த எக் பாய்லர். ஆனால் இவனுங்க பண்ண காரியத்தை பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கோ அவ்வளோ மோசமாக கொடுத்துருக்கானுங்க. ஏற்கனவே பிரித்து பார்த்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பானுங்க போல். அந்தளவு மோசமாக இருந்துச்சு பேக்கேஜிங். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜினுக்கு நான் கொடுக்குற ஒரு ரிவ்யூ என்னான்னு பார்த்தீங்கன்னா 5/1.5 தான். ஏன்னா ரொம்ப மோசமாக வந்திருக்கு பேக்கேஜிங். ரிட்டன் கொடுத்தாலும் என்ன பண்ண போகிறாங்க, அதே தான் திரும்ப பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் கொடுக்கல. அடுத்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வருவோம். இது ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. அடுத்து ஒரு கப் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிற அந்த பிளேட் மேலே தண்ணி ஊற்றுறதுக்காக நம்ம அளவை அளந்து அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். அது நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து இந்த பிளேட்டில் தான் அந்த எக்கை ப்ளேஸ் பண்ணலாம். அது 7 எக்ஸ் அட் அ டைமில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதில் தான் தண்ணி ஊற்றணும். அடுத்து இந்த ஒயரை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே ஒரு சின்னதான ஒயர் தான். ஃபஸ்ட்டு ஒரு அந்த கப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் 50 ml தண்ணி எடுத்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அந்த எக் வைக்கிற பிளேட்டை எடுத்து அப்படியே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே நிற்கும் மேலேயே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு 3 எக் எடுத்துருக்கேன். எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுருக்கேன். வச்சுட்டு அடுத்து அது மேலே அந்த பிளாஸ்டிக் மூடியை எடுத்து மேலே மூடிட்டு ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிங்கனாவே போதும். ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் அது ஆட்டோ ஆஃப் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். இது மாதிரி பாயில் ஆரம்பிச்சிடும் வாட்ரு. அதே மாதிரி ஸ்டீமும் வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோ ஆஃப் ஆனோடனே அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த எக்கை வெளில எடுத்துருங்க. அது எடுக்கிறப்ப பார்த்து எடுங்க. ரொம்பவே சூடாக இருக்கும் எக்கு. ஸோ பார்த்து எடுங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு பச்சை தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் ஆற வைங்க. ஆற வச்சுட்டு தென் உரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.